கண்ணுமிக்கிற நேரத்துல உயிர் தப்பிய தாய் மற்றும் மகள். கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையோர தடுப்பு வேலிகள் மீது மோதி விபத்து. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் இருக்கிற சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில சென்னையில இருந்து ஓசூர் நோக்கி ஒரு கண்டெய்னர் லாரி போயிருக்கு. திடீர்னு டிரைவரோட கட்டுப்பாட்டை அந்த லாரி இழந்திருக்குங்க. சாலையோர தடுப்பு வேலியில மோதி இருக்கு. இதுல சாலையோரமா இருந்த அந்த தடுப்பு வேலிகள் பாத்தீங்கன்னா சுக்கு நூறா நொறுங்கி இருக்கு. எல்லாத்தையும் இடிச்சுட்டு அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்ல போய் நின்னு இருக்குங்க. ஜஸ்ட் மிஸ்ல தாய் மற்றும் மகள் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதாவது அந்த லாரி அந்த வேலிகளை இடிக்குது இல்லையா, நல்ல வேலை அது இடிச்சு அப்படியே சைடு வாக்கில் போயிடுச்சு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு தாயும் மகளும் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் லாரி இப்படி இடிச்சதும் அவங்களும் பயந்துட்டாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இந்த விபத்துல இருந்து அதிர்ஷ்டவசமா அவங்க உயிர் தப்பி இருக்காங்க. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் உடனடியா அங்கிருந்து லாரியோட தப்பி போயிருக்காரு. இந்த விபத்து பத்தி ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிரைவரை தீவிரமா தேடிட்டும் இருக்காங்க. நெஞ்ச பதற வைக்கிற இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. என் பின்னாலே நின்றுங்க சாயின்னு ஆட்டுட்டான். இந்த காதெல்லாம் கம்மல் வெள்ளை கல்வி அப்படி போட்டு அது ரெண்டு காது இதுல ஒரு கை இதுல ஒரு கை இப்படி அறுத்துட்டாங்க. பட்ட பகல்ல மூதாட்டியோட செயினை பறிச்சுட்டு காதை அறுத்து கம்மலையும் எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரெண்டு காது இதுல ஒரு கை இதுல ஒரு கை இப்படி அறுத்துட்டாங்க.